Hi guys, welcome back to my channel. So weekend adha பயங்கரமா போர் அடிக்குது. என்னடா பண்ணலாம் அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தப்போ சரி ஓகே நம்ம பெடிக்யூர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. செல்ஃப் கேர் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம அப்படியே லைட் அழகுபடுத்திக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பொருள் என்கிட்ட என்ன இருக்கோ என்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை வச்சு நான் பெடிக்யூர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வித் ரெனி ஃபார் தி டே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு என்னோடய லெக்கில் இருக்க அந்த அன்வான்ட் ஹேர் இருக்கும் இல்லையா, எனக்கு கட்டவரில் மட்டும் கொஞ்சம் ஹேர் இருக்கும், நான் அதை மட்டும் ரேசர் வச்சு தண்ணி தொட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நார்மலாக உங்ககிட்ட சோப்பு இருந்தாலும் சரி, பாடி வாஷ் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நான் வந்து இந்த டவ்வோட பாடி வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து என்னோடய லெக்குக்கும் வந்து நான் லைட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேகா ப்ரஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது அதாவது 120 rupeesக்கு என்னமோ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். ஸோ அந்த மேலே இருக்கும்ல அந்த பிரிசில்ஸ், அதை வச்சு நான் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டெட் ஸ்கின் செல்ஸ், டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த பின்னாடி இருக்க ஸ்டோன் வச்சு நான் என்னோடய ஹீலெலாம் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த கிராக்கடு ஹீல்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் கால் பயங்கர க்ளீனாக இருக்கும். அண்ட் அந்த பெயினுமே கொஞ்சம் வந்து போகிறதுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மலான வார்ம் வாட்டரில் வந்து என்னோடய காலை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து எந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது. நம்ம வெறும் பாடி வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கே வந்து என் காலில் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் நல்லா ரிமூவ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா க்ளீனாக இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் வந்து மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது. அதை ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்கணும், மறந்தனால நான் இப்போ பண்ணுறேன். நான் கலர் பாரோட அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், அரௌண்ட் 120-130 rupeesக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு காட்டன் பேடை வச்சு நான் வந்து நல்லா வந்து இந்த நெயில் பாலிஷ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு நெயில் கட்டவரல் நெயில் வந்து போயிடுச்சு. அது திரும்ப ரீக்ரோத் ஆனது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ரத்தம் கட்டி இருக்கனால அந்த ஒரு விரல் மட்டும் எல்லோ கலர் இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து இக்னோர் பண்ணிடுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த வார்மான வாட்டரில் வந்து காலை வந்து ஒரு 10 minutesக்கு நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிறு மாவு இருக்கு இல்லையா, ஒரு பவுலில் வந்து நான் பாசிப்பயிறு மாவு வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து பேக் போடுறதுக்கு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பாடி வாஷை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டோம், காலை வந்து நல்லாவே சோக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த அடுத்தது பேக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து ஒரு 1/2 lemon எடுத்துகிட்டு அதில் வந்து புளிஞ்சு விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கடலை மாவு வந்து பயங்கர அலர்ஜி, அதனால் வந்துட்டு நான் பாசிப்பயிறு மாவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த 1/2 lemon வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 tablespoon அளவுக்கு நான் தயிர் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அந்த தயிர், லெமன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்ரிக் அண்ட் லாக்டிக் கண்டென்ட் இருக்க கூடியது. உங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ளீச்சாக வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் கொஞ்சமாக 1 teaspoon வந்து டர்மரிக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் காலை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். பாசிப்பயிறு மாவு, லெமன், கர்டு, டர்மரிக் எல்லாமே வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் உள்ளது தான். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். டேன்லாம் ரிமூவ் ஆயிரும். இதை நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டர்மரிக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இதே பேக்கை நீங்கள் ஸ்கின், பாடி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் பிரைட்ஸ் எல்லாமே இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதே பேக்கை தான் வந்து இப்போ நான் லெக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெக் எல்லா இடத்துலையும் ஹீல் கொண்டு வந்து நான் எல்லா இடத்துலையும் இந்த பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ட்ரை ஆனால் போதும், 20 minutesக்கு மேலே விடணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ 20 minutes கழிச்சு திரும்பவும் வார்மான வாட்டர் வந்து நான் ரீஃபில் பண்ணிவிட்டு அது பக்கெட்குள்ளேயே வந்து நான் காலை வச்சு நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு பேக்கும் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டெப் வந்து முடியலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட அந்த நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து ஃப்ரீ சாம்பிள் ஆக்சுவலாக வந்து வந்திருந்தது. ஏதோ மொத்தமாக வாங்கினதில் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருந்தது. ஸோ அதை எடுத்து நான் அப்படியே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எனக்கு ஆயிலி ஸ்கின்றனால நான் இதை வந்து நான் கொஞ்சம் ஃபீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் ஹாலில் நான் சொல்லியிருப்பேன் இந்த நெயில் பாலிஷ் வந்து ஃப்ரீயாக வந்துருந்தது அப்படின்னு. ஸோ அதையும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட். முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பாய், லவ் யூ ஆல்.